ரஜினி முருகன் என்னுடைய 8வது படம். ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் ரஜினி முருகன் சொல்லும்போது பொன்ராம் சார்ட்ட வந்து ஏன் சார் ப்ளீஸ் சார் ஏற்கனவே வந்து நிறைய பேர் என்னமோ சொல்கிறாங்க சார் வேணாம் சார் விட்டுடலாம் சார் அப்படின்னு. இல்லை டைட்டில் இப்போ வச்சு மைண்டில் வச்சுக்கோங்க, அப்புறமா நான் கதை சொல்கிறேன், நீங்கள் அப்புறமா கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு நான் வந்துட்டேன். அப்புறமா கதை சொல்ல ஆரம்பிச்சார். ஏன்னா ரஜினி முருகன் டைட்டில் வச்ச பிறகு 2 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு கேள்வி என்னவா இருக்குன்னா, எதுக்கு இந்த டைட்டில் இப்போ வைக்கிறான், இவனுக்கு என்னவா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்பாங்க. 2வது கேள்வி என்னவா இருக்குன்னா, இது என்ன எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம் படத்தில் அப்படிங்கிறது தான். இந்த 2 பயம் எனக்குள்ளே இருந்துச்சு. அவர் கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு 20வது நிமிஷம் 25வது நிமிஷம் அந்த கதை போகும்பொழுது அங்கே ஜஸ்டிஃபை பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு டைட்டில் ஏன் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இதை சுற்றி தான் படம் இருக்க போதா அப்படின்னா அதுலேருந்து வேற ஒரு கதை சொன்னார். ஓகே அதுக்கப்புறம் எனக்கு அது நம்பிக்கை வந்துருச்சு. இந்த படம் ஒரு ஃபஸ்ட்டு வரும் பொழுதோ இல்லை படம் பார்த்து முடிக்கும் பொழுதோ இந்த டைட்டில் ஏன் வச்சோன்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் படத்துக்குள்ளே இருக்கும் அண்ட் அந்த கேள்வி இருக்காது அப்படிங்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் தான் இது வெளியில் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஏன் டைரக்டர் சார் இதை யோசிச்சாரு அப்படிங்கிறதுக்கான எல்லா மீனிங்குமே இருந்துச்சு. முதல்ல அட்ராக்ஷன் கிடச்சிருச்சு. வருத்தப்படா வாலிப சங்க டீம் திரும்ப ஒரு படம் பண்ணுறாங்க, அந்த படத்தோட பேர் ரஜினி முருகன் அப்படின்போது நல்லா இருக்கே, பாசிட்டிவாக இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்போ அது மீண்டும் ஒரு முறையாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். எப்போவுமே டைரக்டர்ஸ் தான் வந்து எப்போவுமே அவங்க தான் வந்து கேப்டன், அவங்க தான் புத்திசாலிகள், அவங்க சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அதை நான் புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு இடம்னு கூட சொல்லலாம். ஏன்னா பொன்ராம் சார் எப்போவுமே கதையை எழுதும் பொழுது இதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கணும், இதுக்குள்ளே இப்படி ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்கணும், இப்படி இது இந்த மாதிரியான ஒரு இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க. எப்போவுமே லைஃப்பில் நம்ம பார்த்த விஷயங்கள் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது தியேட்டரில் உட்காந்துருக்க 700 பேர் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மைண்டில் இருக்கும். அதை ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது இதுலேயும் ஒரு அதை வருத்தப்படா வாலிப சங்கத்திலே பார்த்தேன். எனக்கு வருத்தப்படா வாலிப சங்கம் ஃபஸ்ட்டு அவர் கதை சொல்லும் பொழுது அது இவ்வளோ பெரிய படம், கதை நல்லா இருக்கு, நம்ம பண்ணால் நமக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்து. பட் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் வந்து பொன்ராம் சார் தான். ஏன்னா இமானனை போட்டு கொடுத்த அவ்வளோ சூப்பரான சாங்ஸை படத்தில் நல்ல காட்சிகளோடையும் நல்ல ஹியூமரோடையும் தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் ரீசன் நினைக்கிறேன். ஸோ பொன்ராம் சார் மேலே ஃபுல் கான்ஃபிடென்ஸோட இறங்கிட்டோம். நான் ஃபஸ்ட்டு கதை கேட்டு சூரியன் எனக்கு ஃபோன் அடிச்சிட்டேன். சூரியனை கதை நான் கேட்டேன், நீங்கள் எப்போ கேட்க போறீங்கன்னு. கார்த்தி இந்த கேட்டுறேன் கார்த்தி, கொஞ்சம் ஷூட்டிங் மேலே இருக்குது, இந்த கேட்டுறேன் அப்படின்னாரு. அப்புறம் திரும்ப ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணேன். கார்த்தி எது கார்த்தி கேட்கணுமா கார்த்தி, அது நல்லா தான் இருக்கலாம் பண்ணிக்கலான்னு. இல்லைன்னே கேளுங்கண்ணே, உங்கள் ரோல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் நானும் சூரியனும் படம் நடித்தோன்னா நான் அந்த படம் எப்படி இருக்குன்ற அளவுகோல் வந்து சூரியன்கிட்ட தான் கொடுத்துருவேன். எனக்கு டிசைட் பண்ண தெரியாது. நான் நடிச்சிருக்க படத்தை என்னால் வந்து மெஷர் பண்ண முடியாது எப்படி இருக்கும் என்னவா இருக்க போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டு வந்துட்டு சொன்னார் சூரியனை, கார்த்தி செம்மையாக இருக்கு கார்த்தி, நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது கார்த்தி அப்படின்னாரு. அவனே வேலை நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னான். ஸோ இப்படி ஆரம்பித்தது தான் இந்த படம். டிஃப்ரென்ஸ் நிறையா சொன்னாங்க. வருத்தப்படா வாலிப சங்கத்துக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதான் சொன்னாங்க. நான் அதில் வந்து வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாள், இதில் வந்து எப்படியாவது வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாள். அதை தவிர்த்துன்னா அதில் ஃபேமிலியை பற்றி எதுவுமே சொல்லலை, இதில் ஃபேமிலியை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இது ரெண்டும் இன்னைக்கு கண்டுபிடிச்சது தான். நாங்கள் இதுக்கு முன்னாடி தெரில, எங்களுக்கே தெரில. இன்னைக்கு நிறைய இன்டர்வியூ கொடுக்கும்போது ஏதாவது ஒன்று பேசணுமே இந்த படத்தை பற்றி, ரஜினி முருகன் பற்றி சொல்லுங்க அப்படின்னாங்க. சரின்னு 2 பேரும் கலந்து ஆலோசிச்சு இந்த 2 பாயிண்ட் என்ன ஒரு மாதிரி இருக்குது, ஒத்துக்குவாங்க, ஜனங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, நம்ம இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எந்த விதமான புது முயற்சிகளும் இந்த படத்தில் கிடையவே கிடையாது. இது வந்து சிரிக்க வைக்கணும், ரசிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு வந்து பயங்கரமாக எங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் எதுவுமே இல்லை. அப்ரிஷியேஷன் எப்படி இருக்குன்னா, படம் பார்த்தோம் ஜாலியாக இருந்துச்சு, இந்த 3 வார்த்தை கிடைச்சதுன்னா அதுதான் எங்களுக்கு இந்த படத்தின் மூலமாக கிடைக்க போகிற ஆஸ்கர் விருது. அப்படி தான் மொத்த டீமே ரெடியாக இருக்கும்.